3வது மாதத்துலேயே அவர் தெளிவடைஞ்சு வேலையை காப்பாற்றி இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி ஆள் போட்டு வேலை பார்த்தாரு. 3 வருஷமாக ஆள் போட்டு வேலை பார்த்தாரு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. வர்ற சம்பளத்தில் பாதி அவனுக்கு பாதி இவருக்குன்னு சொல்லி விளையாட்டு. அவரும் போகாத இடம் கிடையாது. ஏன் கணக்கு கமிட்டி கூட போய் பயணம் பண்ணிட்டு கணக்கு கமிட்டியிலேருந்து அடித்து விரட்டி தான் அவர் இங்கே வந்தார். போய் படுத்து கிடந்திருக்காரு நைட்டில். இங்கே என்னடா உனக்கு வேலை, அவன் ஊருக்கு கலெக்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்கான், நீ அங்கே போ அப்படின்னு அவனுக்கு நைட்டில் கனவுல தெரிஞ்சுதான் ஊருக்கு கிழக்க இருக்கிறாங்க. கரெக்டாக அன்னைக்கு பார்க்க கரெக்டாக பூஜை. யாரு? தனுஷா டீச்சரோட மாப்பிள்ளை தான் இவர். அந்த டீச்சர்கிட்ட அவ பேசியிருக்கா. என்ன டீச்சர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கண்ணை தொடச்சிட்டே இருக்கீங்க, எங்கள் தாத்தா சாமி அங்கே இருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க இன்னைக்கு பூஜை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இங்கே வந்து பார்த்து அந்த இது எப்படி வருது. அவ்வளோ நாள் அந்த புள்ள அங்கே தானே படிச்சுட்டு இருக்கு. அந்த பூஜைக்கு வந்து பார்த்துட்டு மறு பூஜைக்கு இருந்தால் இவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்துச்சு. அவர் இன்னைக்கு தெளிவாகி அந்த இதை மறக்காமல் அவரால், ஏன்னா அவர் வேலை பார்க்குறாரு, வெளியூரில் பார்க்குறாரு, சாத்தூரில். அங்கே டூட்டி முடித்து நல்லா அது ஏதோ ஒரு ஸ்கூலில் இன்சார்ஜாகவே இருக்காரு போல. மொத்த கண்ட்ரோலில் இவர்கிட்ட தான் இருக்கு. போய்கிட்டு அவர் ஜெயிக்கல, நீங்கள் முத்திரையா எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சாமியா. நீங்க சொல்றத இன்னும் நடைமுறைப்படுத்தல. இந்த நிமிஷத்து வரைக்கும் உங்க எண்ணங்கள் இல்ல மாறல. அதனாலதான் இந்த நிமிஷத்து வரைக்கும் உங்க எண்ணங்கள் மாறி இருக்கானா? மாறல. அப்புறம் எப்படி? இல்ல போதும், இருக்கிறது போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம இப்படியே இருந்துக்கிறோம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சாமி, அப்படியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க வந்தவருக்கு சொல்றேன், இன்னும் சொல்றேன். பெரிய அளவுல ஒரு விசுவாசியா இருந்தான். சம்ஜாவத்துக்காரர் தான் லட்சுமணன் சொல்லி. இந்த இடத்த வாங்குறதுக்கு முதல் காரியகர்த்தா யாருன்னா அவரு தான். புரிஞ்சதா? அட்வான்ஸ் போட்டதுல இருந்து ஏன் பத்திரம் முடிக்கிறது வரைக்கும் அவர் தான் எனக்கு ஒத்துழைப்புல இருந்தாரு. பத்திரம் முடிச்சு 2 வருஷம் கழிச்சு தான் அவர் பேர்ல இருந்து பத்திரத்தை நாங்க மாத்தி எழுதணும். 1 கோடி ரூபா கடன்ல இருந்தாரு. 1 கோடி ரூபா பிரச்சனையில இருந்தாரு. 1 கோடி ரூபா கடன், 1 கோடி ரூபா சொந்தமா இருந்தது இழந்து அப்ப எவ்வளவு வச்சு 2 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. தூக்கு போட்டு சாக போனவர். கணக்கமிட்டியில போய் சாமியை கும்பிட்டு அங்க இருந்து தூக்கு போட போறணும்னு வந்தவர். கணக்கமிட்டியில வச்சுட்டு இந்த பரதேசியை சந்திச்சாரு. இதுக்கு எதுக்கடா சாக போற, பாத்துக்கலான்னு சொன்னா 3வது மாசம் நான் சம்சியாரத்துக்கு வந்தேன். அவர் தலைமையில தான் ஒரு சொற்பொழி கூட்டமும் நடந்தது. புரிஞ்சுதா? இங்க வந்து 3 வருஷம் அவர் என்னோட தான் இருந்தாரு. 4வது வருஷம் தான் அவர் குணம் மாறிச்சு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. தொழில் மொத்தமா வந்து சாக போறவர் தொழில் அது பழைய ஸ்டேஜுக்கு என்னமோ கொண்டாந்து நிறுத்தியாச்சு. வீடெல்லாம் ஒத்தி போட்டதெல்லாம் திருப்பியாச்சு. புது வீடு 3 வீடு கட்டியாச்சு. அடுத்து 3 வருஷத்துல 2 மகனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை கொண்டாந்து என் முன்னாடி வச்சாரு. அதுக்கு நான் ஒத்துக்கல. இது நம்ம செய்யக்கூடாது சாமி, இதுல இருந்து நீங்க வெளியே வாங்க, அதுக்கான இடம் இதுவும் கிடையாது, நீங்களும் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னேன். அப்படின்னா நான் வெளியே போறேன்னாரு. போயிருன்னு சொல்லியாச்சு. எனக்கு இது நீங்க செஞ்சு கொடுக்கலன்னா நான் இங்க இருக்கல, நான் வெளியே போறேன்னாரு. போயிரு. அன்னைக்கு போனவர் தான் சாமி பிரசேஷம் பண்றப்போ வந்தாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாய்யா. அதுதான் அவர் வந்தது.
புரிஞ்சுதா? அப்படி ஜெயிச்சுட்டாவது வெளியே போங்க. சொல்லுங்க சாமியா. சரி. இப்போ வெளியே போய் இப்போ ஒரு 4 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 90 லட்ச ரூபாய் ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டாரு, கொடுக்க முடியாதுட்டாங்க. பல இடத்துக்கு தள்ளப்படுறாரு. 90 லட்சம் 4 மாதம் ஆச்சு. புரிஞ்சுதா? எப்படி மேலே ஏறினாரோ இப்போ பழையபடி அது சரி ஸ்டார்ட் ஆகுது. சரி. இப்போ அவரால் இங்கே வர முடியுமா? தவறான எண்ணத்தோடு நம்ம மேலே போயிட்டா கூட தவறான எண்ணம் இல்லாமல் நாம் வந்து நேர்மையான நிலைப்பாட்டில் போய்கிட்டு இருந்தால் அந்த சரிவு வராது. எங்கிட்ட எதை செய்ய சொல்லி வந்து நின்னாரோ அதவே மறுபடியும் கையில் எடுத்திருக்காரு, அதை அடிச்சிட்டு போயிட்டான். புரியுதா? இப்போ வாங்க முடியுமா? முடியல. இப்போ முடிச்சுட்டு நிற்காரு. இப்படியெல்லாம் நிறைய நம்ம இங்கே இங்கேயும் சாதிச்சிருக்கிறோம். என்ன நல்ல முறையாக வெளியே போங்கன்னு சொல்கிறேன். கோபத்திலேயோ விரோதம் பண்ணிட்டு வெளியே போனால் பாதிப்பு உங்களுக்கு தான்.